அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கேரளா மாநிலத்தில் அதுவும் குறிப்பாக வயநாடு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மண் சரிவு, பல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். பல பேர் அந்த மண்ணில் புதைந்து இன்றைக்கு உடல்கள்லாம் தோண்டி எடுக்கப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சிலர் எப்படி அதை சமூக ஊடகங்களில் பரப்புகிறாங்கன்னு கேட்டால், கடவுள் எப்படிப்பட்ட கொடூரமானவராக இருக்கிறார், கடவுளுக்கு கருணையே இல்லையா, கடவுளுக்கு கண் இல்லையா, இப்படிப்பட்ட மோசமானவராக கெட்டவராக கடவுள் இருக்கிறார் என்றெல்லாம் சில நாத்திகம் பேசக்கூடிய, கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இது போன்ற செய்திகளை எல்லாம் சமூக ஊடகங்களில் பரப்புகிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் இது கடவுளுடைய செயல் கிடையாதுன்னும் போது அந்த கடவுள் கருணை இருக்கா இல்லையா, அந்த கடவுள் நல்லவரா கெட்டவரா என்று இவர்கள் பட்டிமன்றம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குல்லுமன் அலைஹாஃபான், இந்த பூமியில் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழியக்கூடியது தான். மனிதர்களாக உள்ள நமக்கும் கூட மரணம் என்ற ஒரு முடிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது. இறைவன் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் கண்டிப்பாக மரணத்தை சுவைத்தே தீரும். அப்படி எல்லா மனிதர்களுமே நம்ம உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஒரு சராசரி வயதை கடந்து கண்டிப்பாக ஒரு மரணத்தை எதிர்நோக்கி தான் நம்ம இருக்கிறோம். வயது முதுமையினால் வரலாம், அல்லது இளம் வயதில் கூட வரலாம், விபத்தினால ஏற்படலாம், நோய் நொடியினால் ஏற்படலாம், இல்லை எந்த காரணமும் இல்லாமல் கூட ஒரு மனிதனுக்கு மரணம் வரலாம். அல்லது இந்த வயநாடு போன்று மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிர்கள் பறிக்கப்படக்கூடிய நிகழ்வு நடக்கலாம். இதற்கு முந்தைய பூகம்பம் நடந்திருக்கிறது. எத்தனையோ நிகழ்வுகளில் மனிதனுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்கிறது. இதெல்லாம் ஒரு சோதனைக்கான களமாக தான் இறைவன் சொல்லுகிறான். இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, இது நிலை இல்லாதது, மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மீண்டும் இந்த மனிதன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான். அங்கு அந்த மனிதன் இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தானா, மோசடி பண்ணாமல் இருந்தானா, பொய் பேசாமல் இருந்தானா, விபச்சாரம் செய்யாமல் இருந்தானா, இறைவனுக்கு கட்டுப்பட்டு தன்னை அவன் நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு மிகப்பெரிய இன்பம் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனுக்கு தண்டனை இருக்கிறது. அப்படி இந்த உலகத்தில் அற்பமான ஒரு காலத்தை தான் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிர்ணயித்திருக்கிறான். அப்படி மரணம் என்பது அந்த மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்டது, எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அப்படி இன்றைக்கு இந்த வயநாட்டில் இப்படி ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு கொத்தாக சில நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்திருக்கிறார்களே தவிர இந்த மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இந்த நிலையில்லாத இந்த உலகத்தில் இந்த மனிதனுடைய ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு சோதனைக்காக என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த சோதனைக்குரிய வாழ்க்கையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இன்பம் நிறைந்த சொர்க்கம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கு என்ற ஒரு நற்செய்தியை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இது எந்த விதமான ஒரு கொடூரமாகவும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மனிதனுக்கு எச்சரிக்கைக்காகவும் ஒரு நிகழ்வாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடும். இது போன்றும் நடக்கலாம். இந்த பூமி உறுதியானதாக நம்ம காண்கிறோம், ஆனால் திடீரென்று அந்த பூமி ஒட்டுமொத்தமாக சரிந்து விழுந்து நம்மை உள்ளே வாங்கி கொள்ளும், நம்முடைய உயிர்களை மாய்த்து விடும் என்றெல்லாம் ஒரு அச்சத்தை, ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்துவதற்கு கூட இதன் மூலமாக இறைவன் நாடி இருக்கலாம். எதுவென்று நமக்கு தெரியாது. நமக்கு இறைவன் சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்று கேட்டால், இந்த உலகத்தில் நாம் கெட்டவர்களாக வாழக்கூடாது, யாரையும் ஏமாற்றிய மோசடி செய்தோ வாழக்கூடாது, நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதே நிலையில் மரணிக்க வேண்டும் என்பதுதான் முழு மனித சமுதாயத்திற்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி.